நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசுகள். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள். நமக்காகத்தான் அவள் இரவு பகல் வராமல் உழைத்து நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க, மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர் தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கம். இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும். சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? இது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு. உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி.